இன்றைக்கி குயிக் அண்ட் ஈஸியாக எப்படி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்கூல் போய்ட்டு வந்தோடனே குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நான் கொஞ்சமாக முட்டைக்கோஸ் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஆனியன் வந்து உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. நான் ரவுண்டாக கொஞ்சம், அப்புறம் நீல வாக்கில் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். நான் ஒரு சின்ன கரண்டியில் ஆட் பண்ணுறேன். 1 2 ஒரு 3 கரண்டி ஆட் பண்ணியிருக்கேன் கடலை மாவு. கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கு இல்லைங்களா, சோள மாவு, அது வந்து 1/4 கரண்டிக்கு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும். அப்புறம் அரிசி மாவு 1 கரண்டி. அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், 1 ஸ்பூன் மிளகாத்தூள். அப்புறம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி கலந்துக்கலாம். தண்ணி கலந்து நீங்கள் இந்த பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சி கலந்துக்கோங்க. அதாவது தோசை மாவு இருக்குங்களா, இந்த மாதிரி இருக்கணும், அந்த அளவு கலந்துக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கதை அந்த மாவில் டிப் பண்ணி ஆயிலில் சேர்த்துடலாம். இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க, மெதுவாக சேருங்க, கையில் எண்ணெய் தெரிச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஆனியன் பக்கோடா நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் திருப்பி விட்டு நல்லா வேக விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. அவ்வளோதான், இதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த முட்டைக்கோஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் இந்த மாவுலேயே போட்டு நல்லா கலந்துடுங்க. நல்லா அதை கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து அப்படியே அந்த ஆயிலில் போட்டு விடுங்க. சின்ன சின்ன வடை மாதிரி அப்படியே எடுத்து போட்டுருங்க. போட்டுட்டு அதை வந்து நம்ம உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அந்த கரண்டிலே கட் பண்ணி விட்டு வேக விட்டிங்கன்னா வெந்துடும். இப்போ நான் ஒரு 3 பீஸ் கட் பண்ணி விட்டுருக்கேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக விடுங்க. அவ்வளோதான். இதை நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் அப்பளம், அதில் கூட இந்த மாதிரி பக்கோடா செய்யலாம். செஞ்சு பாருங்கள்.